ஹாய் காய்ஸ், பெண்களுக்கு எப்போதுமே தமிழகத்துல எதுலையுமே பார்த்தா முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்டர் ஆபீஸ்ல வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. சத்தமே இல்லாம வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. அதுவும் மாவட்ட வயசா பார்த்தா ஒன் பை ஒன்னா பார்த்தா விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துக்குதா என்னன்னு இந்த வீடியோ பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தா ஸ்கிப் பண்ணாம ஒரு 5 நிமிஷம் நீங்க பார்த்தா பொறுமையா பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவால பார்த்தா மாற்றம் கூட வரலாம். ஸோ இதுல பார்த்தா ஆண்களும் விண்ணப்பிக்கலாம், ஆனா பெண்களுக்கு முன்னுரிமை உண்டு. அதே மாதிரி கட்டணம் இல்லைன்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது, போஸ்ட்ல அனுப்புனாவே போதும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல 21,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இதை விட பார்த்தா நல்ல ஜாப் பார்த்தா கிடைக்காது. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தா மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இந்த வீடியோல எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது, நோட்டிபிகேஷன் என்ன, நாம எப்படி இந்த ஜாப் வாங்குறது, இந்த மாதிரி பார்த்தா பல தகவல் பார்த்தா சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒன் ஸ்டாப் சென்டர்ல பார்த்துருப்போங்க, சமூக நலத்துறையில. ஆனா இந்த ஜாப் பார்த்தா அதே துறை தான், ஆனா பார்த்தா வேற டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா வேற போஸ்டிங்காக கேட்கறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் மிஷன் சக்தின்னு சொல்லி பார்த்தா மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு திட்டத்தை பார்த்தா உருவாக்கி அதுக்கு பார்த்தா செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்க, போஸ்ட் இந்த இடத்துல என்ன போஸ்ட் எழுதணும், 3 டைப் போஸ்ட், அது என்னங்கிறது நான் பார்த்தா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சொல்றேன், அதை பார்த்து எழுதிங்க. அடுத்து உங்களுடைய போட்டோ இந்த இடத்துல ஒட்டிங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் கேப் லெட்டர்ல எழுதுங்க. அதே மாதிரி ஜெண்டர், ஸோ நீங்க ஃபீமேலா மேலாங்கிறது போட்டுங்க. இந்த ஜாப் பெண்களுக்கு முன்னுரிமை உண்டு. அடுத்த ஒன் டேட் ஆஃப் பர்த் 30/5/2026 படி கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா பக்கத்துலேயே பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த் போட்டு ஏஜ் போட்டுக்குங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் என்னங்கிறது நீங்கள் பார்த்தா இந்த இடத்துல போட்டுங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய கார்டியன் நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ என்னங்க கேட்டிருக்காங்க போட்டுக்குங்க. நேஷனாலிட்டியும் போட்டுக்குங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் டிகிரி தான். ஏன்னா 21,000 ரூபாய் சம்பளங்கும் போது அதுக்கான குவாலிஃபிகேஷன் அவங்க பார்த்தோன்னா எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால பார்த்தோன்னா டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன டிகிரிங்கிறது நான் நோட்டிஃபிகேஷன்ல சொல்கிறேன். நீங்கள் எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு பேப்பர் பார்த்தலாம் அடிஷ்னலாக ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஏ4 சீட்ல எழுதலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் தெளிவா எழுதிக்கங்க. உங்களுடைய மொபைல் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து மெயில் ஐடி எழுதிக்கங்க. அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷனுங்க. ஒன்று, நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவல் மற்றும் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டு அப்படின்னு நீங்க பார்த்தா ஒன்று படிச்சு பார்த்துக்கணும். ரெண்டாவது, நீங்க பார்த்தா செலக்ட் ஆயிட்டீங்களா ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது பார்த்தா நீங்க ப்ராஃபிட் ரிலேட்டடா வெளியில பார்த்தா எதுவும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பார்த்தா சொல்றாங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தா எங்க வந்திருக்குதுன்னா மதுரை மாவட்டத்துக்கு வந்துக்குதுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க எங்க அனுப்பணும்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ் மதுரை, அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோம். கீழே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களுடைய சைன் பார்த்தா போட்டுக்குங்க. அடுத்து பிளேஸ் டேட் கேட்டிருக்காங்க, அது பார்த்தா போட்டுங்க. ஸோ இப்போ வாங்க நாம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். ஸோ நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க, சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாலின நிபுணர் பார்த்தா ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க, 35 வயசுக்குள்ள இருக்கணும். சமூக பணி அப்படி இல்லைன்னா சமூகத்துறை பட்டப்படிப்பு நீங்க பார்த்தா படிச்சிருக்கணும். முதுகலை படிச்சுதான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி தொடர்பு துறையில பார்த்தா நீங்க 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு 21,000 ரூபாய் சம்பளம், ஒரே ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் கணக்கு உதவியாளர் அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கணும், கணக்கியல் பார்த்தீங்கன்னா ஒரு பாடமா எடுத்து நீங்க பட்டம் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க முதுகலை படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணியே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி 20,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளங்க. ஸோ அடுத்தவன் பாருங்க, தகவல் தொழில்நுட்ப வல்லுநர். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு 35 வயசு தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு துறையில பாத்தீங்கன்னா நீங்க பட்ட படிப்பு படிச்சிருக்கணும். ஸோ நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன், அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் தகவல் தொழில்நுட்பத்துல நீங்க 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா இருக்கணும். ஸோ அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரவு மேலாண்மை, செயல்முறை, ஆவணப்படுத்துதல், இந்த மாதிரி பார்த்தா இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. இதுக்கும் 3 இயர்ஸ் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா கேட்கறாங்க. அதே மாதிரி தமிழ் தட்டச்சு தெரிஞ்சவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தமிழ்ல டைப்பிங் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி 20,000 ரூபாய் சம்பளங்க.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் அவ்வளோதான். இதே தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பாருங்கள், மதுரை அட்ரஸுக்கு தான் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒன் ஸ்டாப் சென்டராக இருக்கட்டும், பெண்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், பெண்கள் உதவியாளர் வேலையாக இருக்கட்டும், ஆசிரியர் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது தமிழகத்தில் வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.